அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வருடாந்திர ஆன்மீக தியானம் கட்டாயம், 6000 மக்கள் பங்கேற்ற நற்கருணை ஆராதனை, திருத்தந்தையின் நம்பிக்கைக்குரிய ஊழியர் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். சிரியா, நைஜீரியா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் சூழலில் கிறிஸ்தவர்களிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த சில மாதங்களில் உலக கிறிஸ்தவர்களுக்கான சூழல் மிகவும் கடினமாக மாறியுள்ளது. குறிப்பாக சிரியா, நைஜீரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் கவலைக்குரிய நிலையை எட்டியுள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான ஜெபவாரத்தின் போது நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கிறிஸ்தவர்களிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமையின் அவசியத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தினார். உலகெங்கும் பரவியுள்ள அனைத்து திரு அவைகளின் மீதும் ஆண்டவர் தனது தூய ஆவியாரின் கொடையை பொழிய வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அதன் வழியாக கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கும் பிரிவினைகளை களைந்து வலுவான பிணைப்பை உருவாக்க வேண்டும். ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை என்ற மைய கருத்தின் கீழ் இந்த ஆண்டு ஜெபவாரம் கடைபிடிக்கப்படுகிறது. நமது விசுவாசத்தின் முதல் அருட்சாதனமான திருமுழுக்கு எவ்வாறு நம்மை மாற்றியமைக்கிறது என்பதையும் திருத்தந்தை நினைவு கூர்ந்தார். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருடனும் ஓர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதனை நாம் நமது மனிதநேயத்தின் வழியாக வாழ்ந்து காட்டுகிறோம். இதுவே மகிழ்ச்சியான வாழ்விற்கான ஒரு வழியாகும். மேலும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் தேய்வெர்பம் என்னும் அமைப்பு விதி குறித்த தனது மறைக்கல்வி உரையை அவர் தொடர்ந்தார். இறைவழிபாடு என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாக எவ்வாறு உண்மையாக உருப்பெறுகிறது என்பதை அவர் தனது உரையில் விளக்கியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் குறித்து வேதனை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் வன்முறையை கைவிட்டு அமைதியின் தூதுவர்களாக செயல்பட அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் நாட்டின் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக பல நகரங்கள் இடிபாடுகளாக மாறியுள்ளன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். தற்போது நிலவும் கடும் குளிர் இந்த துயரத்தை இன்னும் மோசமாக்கியுள்ளது. கடந்த ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த சூழலை குறித்து தனது கவலையை பகிர்ந்து கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் நிகழ்வுகளை குறித்து நான் மிகுந்த வேதனை அடைகிறேன். அங்கே துயரத்தில் இருப்பவர்களோடு நான் உடனிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடரும் போர் சூழல் பொதுமக்களுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் மக்களிடையே பிளவை அதிகப்படுத்துகிறது. இதன் காரணமாக நிலையான அமைதி ஏற்படும் சூழல் தள்ளிப்போகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்று புனித பேதுரு சதுக்கத்தில் கேத்தலிக் ஆக்ஷன் என்னும் பொதுநிலையினர் இயக்கத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் கூடியிருந்தனர். அவர்களை நோக்கி உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் தங்கள் வாழ்வின் அனைத்து தளங்களிலும் அமைதியின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்றும் சொல்லாலோ செயலாலோ ஒருபோதும் வன்முறையை நாட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த இளைஞர்களோடு இணைந்து நாம் அமைதிக்காக ஜெபிப்போம். உக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் சுயநலத்திற்காக போர் நடைபெறும் அனைத்து பகுதிகளுக்காகவும் மன்றாடுவோம். மக்களை மதிப்பதன் மூலமே உண்மையான அமைதியை கட்டியெழுப்ப முடியும். அன்று உலக தொழுநோய் நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டது. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தனது அருகாமையையும் ஆறுதலையும் திருத்தந்தை அவர்கள் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை மற்றும் ரோமை தலைமை செயலக உறுப்பினர்களுக்கான கட்டாய வருடாந்திர ஆன்மீக தியானங்கள் மீண்டும் வத்திக்கானிலேயே நடைபெறும் என்று திருத்தந்தை அவர்கள் அறிவித்துள்ள காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம்.
கத்தோலிக்க திரு அவை சட்டப்படி குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் ஆண்டுக்கு ஒருமுறை ஆன்மீக தியானங்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, மாறாக ஆன்மீக வளர்ச்சிக்கான அவசியமான கடமையாகும். இந்த உயரிய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1929ஆம் ஆண்டு வெளியிட்ட மென்ஸ் நோஸ்த்ரா என்ற சுற்றறிக்கையின் வழியாக ரோமை தலைமை செயலகத்தின் உறுப்பினர்களும் ஆண்டுதோறும் வத்திக்கானில் ஒரு வார கால ஆன்மீக தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆணையிட்டார். புனித லயோலா இஞ்ஞாசியாரின் ஆன்மீக பயிற்சிகளை அடிப்படையாக கொண்ட இந்த மரபு இன்று வரை ஒவ்வொரு திருத்தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களுடன் தொடர்கிறது. திருத்தந்தை 6ஆம் பவுல் காலத்திற்கு முன்பு வரை இந்த தியானங்கள் திருவருகை காலத்தில் நடைபெற்று வந்தன. ஆனால் தற்போது இவை தவக்காலத்தில் நடத்தப்படுகின்றன. புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் காலங்களில் வத்திக்கான் அரண்மனையிலுள்ள மீட்பரின் அன்னை சிற்றாலயத்தில் இந்த தியானங்கள் நடைபெற்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்மாற்றத்தை தகர்த்து வத்திக்கானுக்கு வெளியே கேசல் கேண்டல்ஃபோ அருகிலுள்ள இல்லத்திற்கு பேருந்து மூலம் சென்று தியானங்களை மேற்கொண்டார். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு பொதுவான தியானங்கள் விலக்கல் செய்யப்பட்டு தனிப்பட்ட ஜபத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தற்போது பொறுப்பேற்றுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இப்புனித பாரம்பரியத்தை அதன் முழுமையான வடிவில் மீண்டும் வத்திக்கானுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளார். வரும் பிப்ரவரி 22ஆம் நாள் முதல் 27ஆம் நாள் வரை வத்திக்கான் அரண்மனையில் இந்த வருடாந்திர தியானங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தியானங்களை வழிநடத்தப் போகும் அருட்பணியாளர் யார் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. வரலாற்றில் இந்த தியானங்களை வழிநடத்திய அருட்பணியாளர்கள் பின்னாளில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் உண்டு. உதாரணமாக, பின்னாளில் புனித 2ஆம் ஜான் பாலாக அறிவிக்கப்பட்ட கர்தினால் கரோல் ஒய்திலா அவர்கள் 1976ஆம் ஆண்டில் திருத்தந்தை 6ஆம் பவுல் முன்னிலையில் தியான உரையாற்றினார். 1983ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் என்ற பெயர் கொண்ட கர்தினால் ஜோசப் ராட்சிங்கர் அவர்கள் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் காலத்தில் தியானங்களை வழிநடத்தினார். இவ்வாண்டு நடைபெறவுள்ள இந்த ஆன்மீக தியானங்கள் திருப்பீடத்தின் பணிகளுக்கு புதிய ஆன்மீக வலிமையை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருத்தந்தை அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவின் மாட்சியை பறைசாற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய திருத்தூது செங்கோலை வத்திக்கானில் அறிமுகப்படுத்திய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் நடைபெறும் திருவழிபாடுகளில் தற்போது ஒரு புதிய மாற்றம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது திருத்தந்தை பயன்படுத்தும் செங்கோல் ஆகும். இது வழக்கமான கோலை விட முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகவும் புதிய வடிவமைப்பை கொண்டதாகவும் உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் நாள் ஆண்டவரின் திருக்காட்சி விழாவின் போது புனித பேதுரு பேராலயத்தின் புனித கதவு மூடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த புதிய செங்கோலை முதன்முதலாக பயன்படுத்தினார். யூபிலி ஆண்டு முழுவதும் திருப்பயணிகள் ஏந்திச் சென்ற சிலுவைகளை இது நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இந்த செங்கோலில் உள்ள கிறிஸ்துவின் உருவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் கிறிஸ்து பாடுகளின் ஆணிகளால் சிலுவையில் பிணைக்கப்படவில்லை, மாறாக இறப்பை வென்று மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடலுடன் தந்தையாம் இறைவனிடம் விண்ணேற்றம் அடையும் வகையில் கைகளை உயர்த்திய நிலையில் காட்சியளிக்கிறார். மேலும் இதில் திருத்தந்தையின் விருதுவாக்கு பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு தனிச்சிறப்பாகும். ரோமையின் ஆயராகவும் அகில திரு அவையின் தலைமை ஆயராகவும் திருத்தந்தை அவர்கள் கொண்டுள்ள அதிகாரத்தையும் மேய்ப்பு பணியையும் இந்த செங்கோல் குறிக்கிறது. இதில் ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாம் கவனிக்க வேண்டும். பேராயர்களும் ஆயர்களும் பயன்படுத்தும் கோல் எபிஸ்கோப்பல் குரோஷர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் பயன்படுத்தும் இந்த செங்கோல் ஃபெருலா என்று அழைக்கப்படுகிறது. இது திருத்தந்தைக்கு மட்டுமே உரிய தனித்துவமான அடையாளமாகும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் இறுதி வரை புனித கதவை திறப்பது அல்லது ஆலயங்களை புனிதப்படுத்துதல் போன்ற மிக குறிப்பிட்ட நிகழ்வுகளில் மட்டுமே இது பயன்படுத்தப்பட்டது. திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களே இதன் பயன்பாட்டை பொதுவான திருவழிபாடுகளில் பிரபலப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்தினாலாக உயர்த்தப்படுவதை மறுத்த இந்தோனேசியாவின் போகர் மறைமாவட்ட ஆயர் சிக்கூர் அவர்கள் தனது 63வது வயதிலேயே ஆயர் பொறுப்பிலிருந்து விலகியிருப்பது திரு அவை வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் நாளன்று தனது இறுதி கர்தினால்கள் குழுமத்தை கூட்டினார். 2 மாதங்களுக்கு பிறகு புதிய கர்தினாலாக அறிவிக்கப்பட இருந்தவர்களின் பட்டியலை அவர் வெளியிட்டார். அதில் வியப்பான வகையில் இந்தோனேஷியாவின் போகோர் மறைமாவட்ட ஆயர் பாஸ்காலிஸ் புருனோ ஷிக்கூர் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். சுமார் 90% முஸ்லிம்களையும் 3% மட்டுமே கத்தோலிக்கர்களையும் கொண்ட
இந்தோனேஷியாவின் 4வது கர்தினாலாக இவர் பொறுப்பேற்கவிருந்தார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசியா மற்றும் ஓசியானியாவிற்கு மேற்கொண்ட நீண்ட திருத்தூது பயணத்தின் போது இம்முடிவை எடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் அக்டோபர் 22ஆம் நாளன்று ஒரு வியக்கத்தக்க அறிவிப்பு வெளியானது. ஆயர் ஷிக்கூர் அவர்கள் தனக்கு வழங்கப்படவிருந்த கர்தினால் பதவியை தான் ஏற்கப்போவதில்லை என்று திருப்பீடத்திடம் தெரிவித்தார். தனது குருத்துவ வாழ்விலும் திரு அவை பணியிலும் இன்னும் ஆழமாக வளர விரும்புவதால் இம்முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். தற்போது மற்றொரு வியப்பான திருப்பமாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆயர் ஷிக்கூர் அவர்கள் தனது மறைமாவட்ட பொறுப்பிலிருந்து விலகுவதை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஒரு புதிய ஆயரை உடனடியாக நியமிக்காமல் ஒரு திருத்தூது நிர்வாகியை நியமித்துள்ளார். ரோமை தலைமைச் செயலகம் அந்த மறைமாவட்டத்தின் எதிர்காலத்தை குறித்து முடிவெடுக்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடு தொடரும். தனது பிரிவு செய்தியில் ஆயர் ஷிக்கூர் அவர்கள், ஒவ்வொரு நிர்வாக முடிவுகளுக்கு பின்னாலும் கடவுளின் திட்டம் இருப்பதாக நான் நம்புகிறேன். திருப்பீடத்திற்கு கீழ்ப்படிவது என்பது நான் கடவுளுக்கு செய்த வாக்குறுதி. எனவே இதனை நான் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த விலகலில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய வியப்பான செய்தி என்னவென்றால் ஆயரின் வயதுதான். அவருக்கு இப்போது 63 வயது மட்டுமே ஆகிறது. திரு அவை சட்டப்படி ஆயர்கள் 75 வயதை எட்டும் போதே தங்களின் பணித்துறப்பு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தனிப்பட்ட காரணங்கள் அல்லது மேய்ப்பு பணி கருதி 12 ஆண்டுகளுக்கு முன்பே இவர் இம்முடிவை எடுத்திருப்பது திரு அவை வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கவனிக்கத்தக்கது. ஜெர்மன் திரு அவையின் கூட்டொருங்கு இயக்கத்தை முன்னெடுத்து ஆயர் ஜார்ஜ் பேட்சிங் அவர்கள் பிப்ரவரி மாத இறுதியில் தனது தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜெர்மன் ஆயர்கள் குழுமத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஆயர் ஜார்ஜ் பேட்சிங் அவர்கள் விலகுவதாக அறிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு முதல் இப்பதவியில் இருந்து வரும் இவர் வரும் பிப்ரவரி மாத இறுதியில் தனது பொறுப்பிலிருந்து விடைபெறுகிறார். திரு அவை விதிகளின்படி இவர் மீண்டும் ஒருமுறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்த போதிலும் அவர் இப்பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். 2019இல் தொடங்கப்பட்ட ஜெர்மன் திரு அவையின் கூட்டொருங்கு இயக்கம் இவரது பதவி காலத்தில்தான் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியது. திரு அவையில் 1946ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பதிவான சுமார் 3500க்கும் மேற்பட்ட பாலியல் முறைகேட்டு புகார்கள் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யவும் திரு அவையின் நற்பெயரை மீட்டெடுக்கவும் இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் முடிவடைய வேண்டிய இந்த செயல்முறை 6 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. இக்காலகட்டத்தில் ரோமை தலைமைச் செயலகத்துடன் பெரும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் வகையிலான சில விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக கட்டாய குருத்துவ பிரம்மச்சரியம், ஒரே பாலின தம்பதியருக்கு ஆசி வழங்குதல் மற்றும் பெண்களுக்கு திருநிலைப்படுத்தப்பட்ட திருப்பணி வழங்குதல் போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களை ஜெர்மன் ஆயர்கள் குழுமம் கையில் எடுத்தது. கேள்விகள் இப்போது வெளிப்படையாக விவாதிக்கப்படுகின்றன. கத்தோலிக்க திரு அவையில் பெண்களின் பங்கு மற்றும் நிலை என்ன? முடிவெடுக்கும் அதிகாரம் மற்றும் அருளடையாளங்கள் வழங்கும் பணிகளில் அவர்களுக்கான இடம் என்ன என்பதே முதன்மையான கேள்வி. இளைஞர்கள் மற்றும் பல பெண்கள் மத்தியில் இது குறித்து பெரும் அதிருப்தி நிலவுகிறது. இதனை நிராகரிக்கும் ஒரு திரு அவை நீண்ட காலத்திற்கு தங்கள் திரு அவையாக இருக்க முடியாது என அவர்கள் கருதுகின்றனர். இந்த விவகாரங்கள் தொடர்பாக திருப்பீடம் பலமுறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இவை கொள்கை மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த விஷயங்கள் என்பதால் இவற்றை ஒரு நாட்டு திரு அவை உள்ளூர் அளவில் தீர்மானிக்க முடியாது என்றும், ஜெர்மன் திரு அவையின் பல நிலைப்பாடுகள் கத்தோலிக்க நம்பிக்கை கோட்பாடுகளுக்கு முரணாக இருப்பதாகவும் வத்திக்கான் தெரிவித்தது. திருப்பீடத்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாளன்று இறுதியாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தற்போது ஆயர் பேட்சிங் அவர்கள் விலகியுள்ள நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள புதிய தலைவர் ஜெர்மன் திரு அவையை எத்தகைய பாதையில் வழிநடத்துவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திருத்தூதரின் திருப்பண்டங்கள் மற்றும் நவீன கால மறைசாட்சிகளின் தியாக சின்னங்களை தாங்கி நிற்கும் ரோமையின் புனித பர்த்தலமேயு பேராலயம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையின் டைபர் தீவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புனித பர்த்தலமேயு பேராலயம் கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான வரலாற்று தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட இப்பேராலயம் இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித பர்த்தலமேயுவின் திருப்பண்டங்களை பாதுகாக்கும் இடமாக விளங்குகிறது. திரு அவை பாரம்பரியத்தின்படி இப்பேராலயத்தின் முதன்மை பீடத்தின் அடியில் உள்ள பழமையான தொட்டியில் புனித பர்த்தலமேயுவின் புனித பண்டங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் நம்பிக்கையாளர்கள் இயேசுவோடு நேரடியாக வாழ்ந்த ஒரு திருத்தூதரின் வரலாற்றை மிக அருகாமையில் உணரும் வாய்ப்பை பெறுகின்றனர்.
கடந்த 2000ஆவது ஆண்டில் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இப்பேராலயத்தை புதிய மறைசாட்சிகளுக்கு அர்ப்பணித்தார். 20ஆம் நூற்றாண்டு மற்றும் தற்காலத்தில் நம்பிக்கையின் பொருட்டு உயிர் நீத்த லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் தியாக வரலாறுகளை இப்பேராலயத்திலுள்ள ஒவ்வொரு சிற்றாலயமும் பறைசாற்றுகின்றன. நம்பிக்கையும் துணிச்சலும் ஆரம்பகால திரு அவையோடு முடிந்துவிடவில்லை, அவை இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இப்பேராலயத்தின் வரலாற்றில் ஒரு வியக்கத்தக்க நிகழ்வும் இடம்பெறுகிறது. 1849ஆம் ஆண்டு ரோமை குடியரசுப் போரின் போது ஒரு பீரங்கி குண்டு ஆலயத்தின் சுவரை துளைத்துக் கொண்டு பீடத்திற்கு அருகே வந்து விழுந்தது. அந்த நேரத்தில் ஆலயம் இறைமக்களால் நிறைந்திருந்த போதிலும் ஒருவர் கூட காயமடையவில்லை என்பது பெரும் அற்புதமாக கருதப்படுகிறது. இன்றும் அந்த பீரங்கி கொண்டு சிற்றாலயத்தின் சுவரில் பதிந்திருப்பதை காணலாம். இது பாலா டெல் மிராக்கலோ அல்லது அற்புத குண்டு என்று அழைக்கப்படுகிறது. திருத்தூதரின் திருப்பண்டங்கள், நவீன கால மறைசாட்சிகளின் சாட்சியங்கள் மற்றும் இந்த அற்புத குண்டு என பல வரலாற்று பொக்கிஷங்களை தாங்கி நிற்கும் இந்த பேராலயம் ரோமைக்கு வரும் ஒவ்வொரு திருப்பயணியும் தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் என்றால் அது மிகையாகாது. புனித ஆக்னஸ் திருவிழாவில் ஆசீர்வதிக்கப்படும் ஆட்டுக்குட்டிகளின் கம்பளிகளை கொண்டு தயாரிக்கப்படும் கழுத்து பட்டைகள் தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவை பாரம்பரியத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 21ஆம் நாள் 2 ஆட்டுக்குட்டிகள் திருத்தந்தைக்கு வழங்கப்படுகின்றன. அவற்றின் கம்பளியை கொண்டு புதிய பேராயர்களுக்கு வழங்கப்படும் பாலியம் எனப்படும் கழுத்துப்பட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொன்மையான பாரம்பரியத்தின் பின்னணியில் ஒரு புனிதமான வரலாறு உள்ளது. ஜனவரி 21ஆம் நாள் 3ஆம் நூற்றாண்டில் ரோமையில் வாழ்ந்த இளம் கன்னியரும் மறைசாட்சியுமான புனித ஆக்னஸின் நினைவை திரு அவை கொண்டாடுகிறது. தனது 12 அல்லது 13 வயதிலேயே கிறிஸ்துவுக்கு தான் கொடுத்த கற்பு வாக்குறுதியில் உறுதியாக இருந்ததற்காக இவர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ரோமை அதிகாரியின் மகனை திருமணம் செய்ய மறுத்ததால் அவர் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். நெருப்பிலிடப்பட்ட போதும் இறையருளால் காயமின்றி தப்பிய இவர் இறுதியில் நம்பிக்கையின் நிமித்தம் தனது உயிரை தியாகம் செய்தார். ஆரம்ப நூற்றாண்டுகளிலிருந்தே திரு அவை புனித ஆக்னஸை ஆட்டுக்குட்டியோடு தொடர்பு படுத்துகிறது. இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, புனித ஆக்னஸின் வாழ்வு இறைவனின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் வாழ்வை போன்றே மாசற்றதாகவும் சாந்தமானதாகவும் இருந்தது. இரண்டாவது, கிரேக்க மொழியில் தூய்மை என்று பொருள்படும் ஹாக்னே என்ற பெயர் லத்தீன் மொழியில் ஆக்னஸ் என்று மாறியது. இது லத்தீனில் ஆட்டுக்குட்டியை குறிக்கும் அக்னூஸ் என்ற சொல்லோடு ஒத்திருக்கிறது. ரோமையின் நவோனா சதுக்கத்தில் உள்ள புனித ஆக்னஸ் ஆலயத்தில் அவரது மண்டை ஓடு திருப்பண்டமாக பாதுகாக்கப்படுகிறது. மேலும் அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மேல் சுவர்களுக்கு வெளியேயுள்ள புனித ஆக்னஸ் பேராலயம் கட்டப்பட்டுள்ளது. இங்குதான் ஆட்டுக்குட்டிகளை ஆசீர்வதிக்கும் சடங்கு நடைபெறுகிறது. முன்னதாக வத்திக்கான் அரண்மனையிலுள்ள 8ஆம் அர்பன் சிற்றாலயத்தில் இந்த ஆட்டுக்குட்டிகள் திருத்தந்தைக்கு காண்பிக்கப்படுகின்றன. இந்த ஆட்டுக்குட்டிகளின் கம்பளியை கொண்டு தயாரிக்கப்படும் கழுத்துப்பட்டைகள் ஜூன் மாதம் 29ஆம் நாள் புனித பேதுரு மற்றும் புனித பவுல் பெருவிழாவின் போது பேராயர்களுக்கு வழங்கப்படுகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு முதல் அவற்றை வத்திக்கானில் ஆசீர்வதித்து அந்தந்த மறைமாவட்டங்களில் உள்ள திருத்துதுவர்கள் வழியாக பேராயர்களுக்கு அணிவிக்கும் முறையை பின்பற்றினார். ஆனால் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 2014க்கு முன்பிருந்த பழைய பாரம்பரியத்தை மீண்டும் தொடங்கியுள்ளார். திருத்தந்தை அவர்கள் நேரடியாக பேராயர்களுக்கு திருப்பட்டை அணிவிக்கும் இந்த செயல் அவருக்கும் புதிய பேராயர்களுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. புனித ஆக்னஸ் திருவிழாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் செய்யப்பட்ட இந்த பாலியம் மேய்ப்பு பணி அதிகாரம் மற்றும் சேவையின் அடையாளமாக திகழ்கிறது. இதன் மூலம் திருத்தந்தைக்கும் பேராயர்களுக்கும் இடையிலான ஆழமான ஆன்மீக உறவு மீண்டும் பறைசாற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் மேட்ரிட் நகரில் ஒரு சிறிய பங்கில் தொடங்கிய நற்கருணை ஆராதனை இன்று லாமரோஸ் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் மாபெரும் ஆன்மீக நிகழ்வாக உருவெடுத்திருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் உள்ள புனித டோமினிக் பங்கில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் நற்கருணை ஆராதனை நம்பிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் இடம் பற்றாக்குறையினால் நம்பிக்கையாளர்கள் தரையில் அமர்ந்தும் பலர் இணையதளம் வாயிலாகவும் ஜெபிக்கின்றனர். நேரடியாக 800 முதல் 900 பேர் வரை பங்கேற்றாலும் ஆயிரக்கணக்கானோர் உலகில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆன்லைன் வழியாக எங்களுடன் இணைக்கின்றனர்.
ஒவ்வொரு மாதமும் பல புதிய நம்பிக்கையாளர்கள் இந்த இரக்கத்தின் ஜெபத்தில் பங்கெடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. திருப்பயணிகளின் வருகையும் புதிய முயற்சியும். நம்பிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து ஒரு பெரிய அளவிலான வழிபாட்டு நிகழ்வை நடத்த திட்டமிடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இண்டியானாபோலிஸ் நகரில் நடைபெற்ற தேசிய நற்கருணை மாநாட்டின் தாக்கத்தினால் லாமாடோஸ் என்னும் புதிய முயற்சி மேட்ரிடின் மையப்பகுதியில் தொடங்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட நற்கருணை ஆராதனையில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட நம்பிக்கையாளர்கள் திரளாக பங்கேற்றனர். இது குறித்து பங்கு தந்தை ஜோஸ் மரியா சான்சஸ் அவர்கள் மேலும் கூறுகையில், ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் தனது அருளை மக்கள் மீது ஏராளமாக பொழிந்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆன்மீக நிறைவோடு வீடு திரும்பினர். ஆண்டவரின் இந்த செயல் எங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது என்றார். இத்தகைய பெரிய அளவிலான வழிபாட்டு நிகழ்வுகள் மக்கள் மீண்டும் நம்பிக்கையை நோக்கி திரும்புவதை காட்டுகின்றன. மக்களுக்கு தங்கள் வாழ்வில் நோக்கம் தேவைப்படுகிறது. உலகப் பொருட்கள் அவர்களை திருப்திப்படுத்தாத போது அவர்கள் இறுதியில் கடவுளிடம் திரும்புகிறார்கள் என்று அருள் தந்தை ஜோஸ் மரியா அவர்கள் மேலும் குறிப்பிட்டார். ஒரு சிறிய பங்கில் மாதந்தோறும் நடைபெறும் 1 மணி நேர நற்கருணை ஆராதனையாக தொடங்கியது இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒரு முக்கிய ஆன்மீக தூணாக மாறியுள்ளது. இது நம்பிக்கையாளர்கள் சமூகமாக இணைந்து இறைவனோடு கொண்டுள்ள ஆழமான உறவை வெளிப்படுத்துகிறது என்பது கவனிக்கத்தக்கது. புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது அவரை தாங்கி பிடித்தவரும் திருத்தந்தையின் நீண்டகால தனிப்பட்ட உதவியாளருமான ஆஞ்சலோ குகல் அவர்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 1981ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் வத்திக்கான் புனித பேதுரு சதுக்கத்தில் பயங்கரவாதி மெஹ்மெத் அலி ஆஹா நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் உயிர் தப்பிய வரலாற்று நிகழ்வு உலகையே உலுக்கியது. அந்த இக்கட்டான தருணத்தில் திருத்தந்தை அவர்கள் கீழே விழுந்து விடாதபடி அவரை தாங்கி பிடித்தவர்களில் ஒருவரான ஆஞ்சலோ குகல் அவர்கள் தனது 90வது வயதில் காலமானார். ஆஞ்சலோ குகல் அவர்கள் திருத்தந்தையின் தனிப்பட்ட உதவியாளராக பணியாற்றினார். தனது 19வது வயதிலேயே வத்திக்கான் பணியில் இணைந்த அவர் திருத்தந்தை 1ஆம் ஜான் பால் அவர்களின் மறைவிற்கு பிறகு புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் நம்பிக்கைக்குரிய நெருக்கமானவர்களில் ஒருவராக மாறினார். துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற அன்று திருத்தந்தை அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அந்த பயங்கரமான பயணத்தில் குகல் அவர்களும் உடனிருந்தார். திருத்தந்தைக்கும் இவருக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் ஆழமானது. போலந்து நாட்டைச் சேர்ந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் தான் இத்தாலிய மொழியில் பேசும்போது ஏதேனும் தவறு செய்தால் அதை திருத்துமாறு குகல் அவர்களிடம் கேட்டுக்கொள்வார். அதற்காக திருத்தந்தை அவர்கள் தனது உரைகளை பொதுவெளியில் ஆற்றுவதற்கு முன்பாக குகல் அவர்கள் அவற்றை வாசித்து பார்ப்பது வழக்கமாக இருந்தது. புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கு பிறகு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் பதவிக்காலத்தின் தொடக்கத்திலும் இவர் தனது சேவையை தொடர்ந்தார். திருப்பிடத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ஆற்றிய தன்னலமற்ற சேவையை அவரது இறுதிச் சடங்கு திருப்பலியில் கர்தினால் பரோலின் அவர்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். திருப்பிடத்தின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக அறியப்படும் ஆஞ்சலோ குகல் அவர்களை அவர் சேவையாற்றிய புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் விண்ணகத்தில் வரவேற்றிருப்பார் என்று நம்பிக்கையாளர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.